நிச்சயமா இல்லை. அதாவது ஜெயஆர்சி பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அதாவது 20 காசு ஒரு யூனிட்டுக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்முடைய அரசாங்கம் அதை மானியமாக கொடுத்து மக்கள் மீது அந்த மின் கட்டணம் நமக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு அது அரசு மானியமாக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்குது. போன ஆண்டு இருந்து அது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆண்டும் நம்முடைய அரசாங்கமே அந்த உயர்வை, அதுக்கான மானியத்தை நம்முடைய அரசாங்கமே வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். வெகு விரைவாக அதை அரசாங்கமே செலுத்தும். இது பொதுமக்கள் மீது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. பழைய கட்டணமே தொடரும். அதாவது மாநில அரசு எந்த நலத்திட்டம் எதுவுமே பண்ணல. அதே போல 2ஆம் நாள் முதலமைச்சர் திமுக காங்கிரஸோட இணைய வேண்டும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதாவது அவரு விருப்பமா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நிறைய முதலமைச்சர் அலுவலகத்துல மறைமுகமா காரியம் சாதிச்சுட்டு போடுறது அவரு தான். இன்னைக்கு எந்த காரியங்கள் இன்னைக்கு இந்த அரசு